வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு வீடியோவில் எப்படி தேவையில்லாத காட்சிகளை ட்ரிம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்குறோம். வழக்கம் போல் KineMaster ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நான் தேவையான வீடியோ ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா என் வீடியோ இங்கே முடிஞ்சிடுச்சு. இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் நான் கேமரா ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த நவுத்தின இடம் இங்கே கீழே தரையெல்லாம் காட்டுது. ஸோ நான் பேசி முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். அந்த கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு தேவையில்லை. இப்போ இந்த ட்ரிம்மிங்கை பல விதமாக பண்ணலாம். 46 செகண்டில் இருக்கா, ஒன்று இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த முடிகிற இடம் இருக்குது இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணி அப்படியே நவுத்தினோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ட்ரிம் ஆகிட்டே வருது. ஒன்று இப்படி பண்ணலாம், இல்லைன்னா இந்த 46 இந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக இந்த இடம் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்து இங்கே ட்ரிம் ஸ்ப்ளிட்டுன்னு ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிம் லெஃப்ட், ட்ரிம் ரைட், ஸ்ப்ளிட் அண்ட் இன்சர்ட் ஃப்ரீஸ் ஃப்ரேம் 4 இருக்குது. இப்போ நமக்கு ரைட்டில் ட்ரிம் ஆகணும். அதாவது இந்த செலக்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த ரெட்டு கலர் செலக்ட் ஆனதுக்கு ரைட் சைடில் இருக்கிறது செலக்ட் ஆகணும், ட்ரிம் ஆகணும். இங்கே ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்கோல் படம் போட்டிருக்கு. இந்த கத்திரிக்கோல் எங்கே போட்டிருக்கோ அந்த போர்ஷன் போயிடும் நமக்கு. இப்போ நம்ம கத்திரிக்கோல் ரைட்டில் போட்டிருக்கா, அப்போ இது கிளிக் பண்ணால் ரைட் போர்ஷன் போயிடும். ரொம்ப ஈஸியாக. இப்போது இந்த சைடில் நான் இங்கே வைக்கிறேன். இங்கே வச்சு இதை கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு ட்ரிம் ஸ்ப்ளிட்டில் எனக்கு லெஃப்ட் போர்ஷன் இப்போ எடுக்கணும். கத்திரிக்கோல் லெஃப்ட்டில் போட்டிருக்கா, அதை கிளிக் பண்ணால் எனக்கு லெஃப்ட் போர்ஷன் போயிடுச்சு. இப்போ இந்த கிளிப்பை நான் செலக்ட் பண்ணி இந்த ஃப்ரண்ட்டையும் கிளிக் பண்ணி நான் இப்படியே நவுத்திட்டு வரலாம். அதுவும் ட்ரிம்மு தான். ஸோ முன்னாடி கிளிக் பண்ணி நீங்கள் நவுத்தலாம், இல்லை கடைசியில் கிளிக் பண்ணி நவுத்தலாம், அதுவும் ட்ரிம்மு. 2 ஆப்ஷன். இல்லைனா ட்ரிம் லெஃப்ட், ட்ரிம் ரைட். இப்போ இந்த கிளிப்பை நான் பாதியாக பிரிக்கணும். ஏதோ ஒரு இடத்துல நான் பிரிக்கணும் அப்படின்னா எங்கே பிரிக்கணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் ஸ்ப்ளிட்டில் போய் ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இந்த கிளிப்பு எனக்கு இப்போ 2ஆக பிரிஞ்சிடும். இது ஒரு கிளிப்பு, இது ஒரு கிளிப்பாக பிரிஞ்சிடுச்சு. அடுத்தது 4வது ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு 2 செகண்டு அந்த ஃபோட்டோ அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு கண்டினியூ ஆகணும். இப்போ நீங்கள் மீம்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல அப்படியே நிறுத்திட்டு ஒரு பேக்ரவுண்டு ஒரு ஆடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அந்தமாரி சமயத்துக்கு இப்போ இங்கே கிளிக் பண்ணி ட்ரிம் ஸ்ப்ளிட்டில் ஸ்ப்ளிட் அண்ட் இன்சர்ட் ஃப்ரீஸ் பெயின் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு இடம் மட்டும் எனக்கு பிக்சராக மாறிடுச்சு, படமாக மாறிடுச்சு. இப்போ அது ப்ளே பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த இடம் அப்படியே நின்றுடுச்சு, இந்த ஃப்ரேம் அப்படியே நின்றுடுச்சு. இப்போ விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ ஆகுது. நீங்கள் இந்த கேப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆடியோ, ஏதாவது மீம் ஆடியோ போடுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஆடியோ போடுறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவோட டியூரேஷனை நீங்கள் மாற்றிக்கலாம் எவ்வளோ வேணாலும். ஸோ பார்க்குறவங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியாது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் 4வது முறை. ஸோ இப்போ கிளிக் எப்படி பண்ணலாம், ட்ரிம் எப்படி பண்ணலாம், முன்னாடி கிளிக் பண்ணி ட்ரிம் பண்ணலாம், இல்லை கடைசியாக பண்ணலாம், இல்லை லெஃப்ட் ட்ரிம், ரைட் ட்ரிம், ஸ்ப்ளிட் பண்ணலாம், இல்லை ஸ்ப்ளிட் அண்ட் இன்சர்ட் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வீடியோக்களை நீங்கள் ட்ரிம் பண்ணி உங்களுக்கு தேவையான அழகான ஃபுட்டேஜை மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.